நம்முடைய தமிழகத்தில் அழிந்து வரக்கூடிய கலைகள் ஒன்று தான் இந்த நாடகக்கலை என்று சொல்லக்கூடிய இந்த தெருக்கூத்துங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிராம பகுதிகளில் மட்டும்தான் திருவிழாக்களில் இது போன்ற தெருக்கூத்து வந்து தொடர்ந்து நிகழ்த்திட்டு வராங்க. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் தொடர்ந்து இதற்கு வந்து ஆதரவு தந்தாலும் கூட அதில் கூட்டத்தை பாருங்கள். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறு வயதாக இருக்கும்போது நம்ம ஊரில் வந்து மேக்ஸிமம் நிறைய இடத்துல வந்து தெருக்கூத்து வந்து போடுவாங்க. அதிகப்படியான ஜனங்கள் வந்து தொடர்ந்து கண்டுகளிப்பாங்க. இப்போ நைட்டு 10 மணிக்கு போகிறாங்கன்னா விடிக்கால கால் ஒரு 5-6 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க நடிப்பாங்க. அப்படி இருந்த சூழலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு யாருமே வந்து இதை பார்க்கறதுக்கு முன் வரதில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்ச்சிக்கு வந்து உட்கொள்ளப்பட்டு எல்லாம் வந்து கவர்ச்சி நடத்த பார்க்கறதுக்கு வந்து எல்லா அந்த இளைஞர்களும் வந்து போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய பாரம்பரிய கலை என்று சொல்லக்கூடிய இந்த தெருக்கூத்து வந்து தொடர்ந்து அழிந்த வண்ணம் இருக்குது. இப்போ பாருங்கள், இவங்க வந்து என்னதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஆடினாலும் கூட இதில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பேருக்கு இவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னு புரியும் அப்படின்னா கண்டிப்பாக வயதானவர்களுக்கு மட்டும்தான், அந்த கதை தேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த நாடக கலை என்று சொல்லக்கூடிய இந்த தெருக்கூத்து தொடர்ந்து அழிந்த வண்ணம் தாங்க இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா கவர்ச்சியை நோக்கி போயிடுறாங்க. ஆடலும் பாடலும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்ச்சி நோக்கி போயிடுறாங்க. இப்படி நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தா நம்முடைய பாரம்பரியத்தை நம்மளே வந்து தொடர்ந்து அழிச்சு கொண்டிருக்கோம். வருடத்துக்கு ஒரு முறை திருவிழாக்களிலாவது இது போன்ற தெருக்கூத்து வந்து நடத்தினா அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய தமிழர்கள் பாரம்பரியத்தை வந்து தொடர்ந்து நிலைநாட்ட முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதை செய்கிறாங்களா? இப்போ இருக்கக்கூடியவர்கள் வந்து இதற்கு முன் வராங்களா அப்படின்னா 100% இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இது பண்ணி நைட்டு ஃபுல்லாக இது பண்ணி நடித்தாலும் கூட ஒரு இங்கே பாருங்கள், க்ரௌடு பாருங்கள், க்ரௌடு இல்லை. இப்படிப்பட்ட சூழல் தான் உருவாயிருக்கு. சிறு வயதாக இருக்கும்போது சுற்றி நிறைய க்ரௌடு ஃபுல்லாக உட்காந்துட்ருப்பாங்க. இங்கே பாருங்கள், அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாங்க. அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் உயிரை கொடுத்து நடிச்சிட்ருக்காங்க. இப்போ ஆடலும் பாடலும் நடத்துகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 3 மணி நேரம் தாங்க இருக்கும். ஒரு 7-8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 மணி வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு வந்து ₹1,00,000 வாங்கிடுவாங்க. இவங்க பாருங்கள், நைட்டு ஃபுல்லாங்க நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய கலையை அந்த உயிரை கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து நடிச்சிருக்காங்க. இது நைட்டு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி விடிகால காலைல 5-6 மணி வரைக்கும் 6-7 மணி கூட ஆயிடுச்சுங்க. அது வரைக்கும் தொடர்ந்து கஷ்டப்பட்டு தொடர்ந்து நடிச்சிட்டு வராங்க. இவங்களுக்கு எவ்வளோக்கு இங்கே அமௌண்ட் சேலரி கிடைக்கும், இவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000-30,000 வரைக்கும் தாங்க கிடைக்கும். நைட்டு ஃபுல்லாக 8 to 9 10 மணி நேரம் கஷ்டப்பட்டு மக்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடக கலை, இந்த தெருக்கூத்து பழைய அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அர்ஜுனன் தபசு, நிறைய இது போன்ற கலைகளை மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து நடிக்கிறாங்க. இவங்களுக்கு 20,000-30,000 தான். ஆனால் ஜஸ்ட்டு 3 மணி நேரம் தான் சினிமா பாடலுக்கு வந்து கவர்ச்சி, அரைகுறையாக கவர்ச்சி வந்து ஆடிட்டு போகிறவங்களுக்கு ஜஸ்ட்டு 3 மணி நேரத்துக்கு லட்சக்கணக்காக வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நம்முடைய தமிழக மக்களே, தமிழக இளைஞர்களே வந்து பார்த்தா நம்முடைய தமிழக கலைகளை தொடர்ந்து அழிச்சிட்டு வரோம். இதுதான் வந்து உண்மையான ஒரு இதுவாக வந்து பார்க்கப்படுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய கலையை நம்ம வளர்க்கணும், தமிழர்களுடைய பாரம்பரியத்தை நிலைநாட்டணும், எல்லாம் தமிழ் 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 அப்படின்னு பேசினாலும் கூட கண்முன்னே இது போன்ற கலைகள் தொடர்ந்து அழிவதை வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைகளை ஏதோ பார்க்குறாங்க. அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் இந்த கலைகளை வந்து அவங்க இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோவில் பார்த்தா தாங்க உண்டு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருவிழாக்களில் கூட இது போன்ற நாடக தெருக்கூத்துக்களை வந்து நடத்துறதுக்கு பெரும்பான்மையான வந்து முன் வரதே கிடையாது. என்னதான் வந்து பெரியவர்கள் வந்து ரிஸ்க் எடுத்து அவங்க நடத்திருந்தா மட்டும்தான் இது போன்ற நிகழ்வு பார்க்க முடியுது. ஆனால் இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடலும் பாடலும் வந்து கவர்ச்சியில் அதிகமாக வந்து அடிக்ட் ஆகிட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் இது போல் தெருக்கூத்து கண்டிப்பாக அழியக்கூடிய சூழல் தாங்க இருக்குது. நம்ம என்ன தான் வந்து நம்முடைய கலைகளை அழியாமல் பார்த்துக்கணும், நம்ம எல்லாமே வந்து நம்முடைய தமிழக பாரம்பரியத்தை நம்ம நிலைநாட்டணும் அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த தெருக்கூத்து, இந்த நாடகக்கலை இன்னும் ஓரிரு வருடங்கள் வந்து முற்றிலுமாக அழியக்கூடிய சூழல் தாங்க உருவாயிருக்கு. இதற்கு காரணம் கவர்ச்சியில் சிக்கிக்கொள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிலிருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் இது போன்ற நம்முடைய பாரம்பரிய கலைகளை நம்ம நிலைநாட்ட முடியும். பாருங்கள், உயிரை கொடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்க. இவர்களுக்கு அதற்கு தகுந்த அமௌண்ட் வரதில்லை. ஆனால் ஜஸ்ட்டு கவர்ச்சியில் சும்மா ஒரு 2 3 டான்ஸ் அப்படி குத்துட்டு கவர்ச்சியாக அப்படி காட்டிட்டு போகிறவங்களுக்கு லட்சக்கணக்காக கொடுக்குறாங்க. தமிழக இளைஞர்கள் திருந்துவாங்களான்னு தெரியல.
இருந்தாலும் ஊர் மக்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து தெருக்கு கூத்து கலைகளை வந்து ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து நடத்துகிறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனால் எத்தனை காலத்துக்கு நடத்திட முடியும் அப்படின்னு தெரியல. இளைஞர்கள் வந்து இப்படிப்பட்ட சூழலை இளைஞர்களை யோசித்தா மட்டும்தான் நம்முடைய தமிழகத்தினுடைய பாரம்பரிய கலைகளை நம்ம நிலைநாட்ட முடியும். என்னவோ வரும் காலங்களில் தான் நம்ம பார்க்கவே போகிறோம்.